போறாங்க பாருங்களேன். இதுல இருக்கும் பாருங்க, நிறைய பேருக்கு என்னன்னா அந்த சென்டிமெண்ட் இருக்கும் பாருங்க. எனக்கு அவங்க கொடுத்த பெண்ணு, இவங்க கொடுத்த பெண்ணு, எங்க பெண்ல இங்க தீங்கு போச்சு என்ன பண்ணீங்க? இல்ல எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, இங்க காலி ஆயிடுச்சு. சரி, இங்க காலியான உடனே ஐயோ எனக்கு சென்டிமெண்ட், நான் இதுல எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு பேனா முடி வச்சுட்டு அப்படியே பேப்பர் கொடுத்துவீங்களா? இந்த ஒன்னே ஒன்ன வச்சு எத்தனை குடும்பத்துல சண்டை நடக்குது தெரியுமா? எவ்வளவு குடும்பத்துல போராட்டம் நடக்குது தெரியுமா? கேட்டா என்ன தெரியுமா? பூர்வீகம். எங்க அம்மா வழியாவே தான் நடக்குது, எங்க அப்பா வழியாவே தான் நடக்குது. நான் எப்படி விட முடியும்? நிறைய கணவன் மனைவிக்குள்ள கூட சண்டைகள் எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த பூர்வீகம்ன்ற ஒன்ன வச்சுட்டு எத்தனை பிரச்சனை பாருங்க. கவனிங்க, ஒரு தகப்பனாருடைய வேலையை ஒரு மகன் இல்ல ஒரு மகள் வந்து அதை எடுத்து செய்யறது சந்தோஷமான்னு கேட்டா கண்டிப்பாக அது நல்லது. ஏன்னா ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம், நம்ம கையில ஒரு தீவட்டி இருக்குது. இப்ப நான் அந்த தீவட்டியை கையில வச்சுட்டு ஓடிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது, நான் இந்த தீவட்டியை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டு அகைன் நீ ஓடுறா அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம், அது தேவை. உங்களுடைய ஒரு தகப்பனார் அந்த பிசினஸ்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரே, ஆனால் அதுல இருந்து அந்த பிள்ளை வர்றது ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதே நேரத்துல இப்ப அந்த பிள்ளைக்கு அந்த ஃபீல்டுல அதை விட பெஸ்டான ஒரு ஃபீல்டுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளை தவறான வழிக்கு போகுதுன்னா அதை போராடி மேற்கொள்ளலாம். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுல லாபம் வரதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. இது என்னவாமா உங்களுக்கு? இது அவங்களுக்கு பூர்வீகம். இது எங்க அப்பா கொடுத்தது. நான் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது. சில வீடுகளில் வந்து வெளியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இருக்கும் தெரியுமா? ஆனா அது ரெண்டும் மலையிலேயும் வெயில் இருக்கும். ஆனா ஏமா இது குப்பையா இருக்குது, இது வேணாம், அது எப்படி அதை அழிக்கிறது மாதிரி போயிடக்கூடாது. நான் சொல்றேன், நிறைய குடும்பங்களில் வந்து இந்த ஒன்னே ஒன்ன முன்னாடி வச்சு சண்டை போட்டு தன்னுடைய நிம்மதியை இழந்து தன்னுடைய வேலையை இழந்து இந்த சென்டிமெண்ட்ன்ற ஒண்ணுல நீங்க போராடிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அந்த போராட்டம் சரியான போராட்டமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த போராட்டம் சரியான போராட்டமா இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த பணத்தை அப்படி நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல, இல்லவே இல்லை. அதுல விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குமானால் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. எங்க அப்பா தோண்டின துறவை நான் கண்டிப்பா என்ன பண்ணணும்? நான் சொல்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க அப்பாவுடைய சொத்து, உங்க அம்மாவுடைய சொத்து, உங்க குடும்பத்துடைய சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு யாருக்காவது தடையா இருக்குமே, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், பூர்வ காலத்துல விழுந்து போனதை கர்த்தர் எடுத்து மறுபடியும் உங்களுக்கு தரட்டும். நான் ஜெபம் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு அது வரட்டும். அது உங்க ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவை மறுபடியும் தோண்டி அதற்கு பேர் வைத்து தண்ணீரை பார்த்த உடனே அங்க இருந்து நிறைய பேர் வாக்குவாதம் பண்ண வர்றாங்க. என்ன உங்க அப்பா எங்க எழுதி வச்சாரா? உங்க அப்பா யார்கிட்ட சொல்லி வச்சாரு? அதெல்லாம் தர முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. ஆனா ஈசா கிட்ட இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, எங்க அப்பா தோன்றினதை நீங்க தூர்த்து போட்டாலும் எங்க பரமபிதா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு, எங்க பரலோக தகப்பன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், எங்க இயேசு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு சரியான ஒரு எண்ணம் வேணும். நம்ம பூர்வீகமானது நம்மளை விட்டு போனாலும் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணிக்கூடாதுன்னா, என் போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா.